நான் தான் பணம் பேசுறேன். என்னை எல்லாரும் தேடுறாங்க. ஆனா சில வீட்ல மட்டும் நான் தங்கவே மாட்டேன். உப்பு டப்பா காலியா இருந்தா அந்த வீட்ல இருக்கும் நிறைவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அரிசி பாத்திரம் வெறிச்சோட இருந்தா பசி இருக்கும் இடத்தில் செழிப்பு நீண்ட நாள் தங்காதுன்னு நான் அமைதியா வெளியேறிடுவேன். தண்ணீர் வீணா ஒழுகிக்கிட்டே இருந்தா நானும் அந்த வீட்டை விட்டு மெதுவா ஒழுக ஆரம்பிச்சிடுவேன். இரவு நேரம் வீடு பெருக்கும்போது சேர்ந்த அதிர்ஷ்டத்தையும் வெளியே தள்ளுறாங்கன்னு நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். பூஜை அறை இருட்டா இருந்தா நிம்மதியும் என்னோட சேர்ந்து வெளியே போயிடும். வீட்டின் வாசல் அசுத்தமா இருந்தா அந்த வீட்டுக்குள் வரவே எனக்கு தயக்கம் வரும். நான் வெறும் காகிதம் இல்ல, ஒழுக்கம், சுத்தம், நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில்தான் நான் நிலையாக தங்குவேன். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் வீட்டை மட்டும் இல்ல, வீட்டின் சக்தியையும் சுத்தமா வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க.